யாரு சிமாக்கட அம்மா? சிமாக்கட அம்மா யாரு? சிமாக்கட பாப்பா யாரு? நான் சிமாக்கட பாப்பா பேசுறேன். நீங்க கதைக்கிற ரோங்க கதை சரிதானே? அஸ்ஸலாமு சஹரம்மா மாமியே தந்த சிமாக்கதைக்கன் நூறு மகள்தே பட்டத்துறைக்கல்ல நான் சௌரகாய்க்கன் சிமாக்தான் ஐலேண்ட பட்டத்தை பறிச்சு பிச்சேன். தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் விடயம் சிமாக் சஹ்ராவின் பட்டத்தை கிழித்த கதை. பெற்றோர்களின் பாடசாலை வாட்ஸ்அப் குழுவில் இருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனையின் குரல் பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி அதனை வைரல் செய்து வருகின்றனர் சமூக வலைதளவாசிகள். உண்மையில் என்னதான் நடந்தது? சாய்ந்தமருது பாடசாலை ஒன்றில் ஒன்றாக கல்வி பயிலும் மாணவர்கள் சஹ்ரா மற்றும் சிமாக் ஆகியோர். இவர்களின் வகுப்பாசிரியர் கைவினை பொருட்களாக பட்டம் ஒன்றை செய்து வருமாறு கூறியிருக்கின்றார். அதன்படி சஹ்ரா வீட்டாரின் உதவியுடன் பட்டம் ஒன்றை செய்து கொண்டு பாடசாலைக்கு சென்றிருக்கிறார். அன்றைய தினம் அந்த வகுப்பாசிரியர் விடுமுறையில் இருந்ததால் அந்த பட்டம் அன்று தேவைப்படவில்லை. சஹ்ரா பாட இடைவேளையில் மெலசலகூடம் சென்ற நேரம் சஹ்ராவின் பட்டத்தை சிமாக் பார்க்கும் எண்ணத்துடன் தொட அந்த பட்டம் கிழிந்திருக்கிறது. அன்றைய தினம் சஹ்ரா தனது வீட்டில் தனது பெற்றோரிடம் சிமாக் தனது பட்டத்தை கிழித்து விட்டதாக கூறியிருக்கின்றார். உடனே அவர்களது பெற்றோர் பாடசாலை வாட்ஸ்அப் குழுவில் இந்த விடயம் தொடர்பாக விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். சஹ்ராவின் அம்மாவிடமிருந்து ஆரம்பிக்கிறது இந்த வைரல் சம்பவம். பாடசாலை வாட்ஸ்அப் குழுவில் வந்து யார் சிமாக், யார் அவருடைய தந்தை என சஹ்ராவின் அம்மா விசாரிக்கின்றார். என்னுடைய மகள் சஹ்ரா பாடசாலைக்கு கொண்டு சென்ற பட்டத்தை பார்த்துவிட்டு தருகின்றேன் என கிழித்திருக்கிறார் சிமாக். நாளை சஹ்ராவிற்கு சிமாக்கின் தந்தை பட்டம் ஒன்றை கட்டி கொண்டு வந்து தாருங்கள் என அந்த குழுவில் கூறி மேலும் சிமாக்கை பற்றி தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார். யாரு சிமாக்கட அம்மா? சிமாக்கட அம்மா யாரு? சிமாக்கட பாப்பா யாரு? எங்கட சஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சுட்டு கொடுத்திருக்காரு. சிமாக்கட பாப்பா தான் சஹராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டு வந்து நாளைக்கு கொடுங்க. இது சஹரா அம்மா சொல்றேன், டீச்சர்ட்டே சொல்லியிருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வரது கடையில பிள்ளை பட்டத்தை பிச்சு எரிஞ்சி ஈக்கி துண்டு துண்டு ஆக்கி கொடுத்துருக்கான். உடனே சிமாக்கின் தந்தை நீங்கள் பேசுவது தவறான விடயம், சரியான வார்த்தைகளை பயன்படுத்துமாறும் சிறுவர்களை தவறான வார்த்தைகளால் பேச வேண்டாம் எனவும் எச்சரிக்கிறார். நீங்கள் ஆசிரியரிடம் அல்லது காவல்துறையிடம் முறைப்பாடு அளியுங்கள், நாங்கள் வந்து பேசுகிறோம், அல்லது பட்டத்திற்குரிய விலையை கூறுங்கள், நாங்கள் தருகின்றோம் என தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அந்த குழுவில் கருத்து தெரிவித்த வகுப்பாசிரியர், நான் எப்போது உங்களை பட்டம் கொண்டு வர கூறினேன்? நீங்கள் அதை சரியான முறையில் பாதுகாத்திருக்க வேண்டும். அந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியது பெற்றோரின் தவறு. நீங்கள் அனைவரும் சுய சிந்தனையுடன் தான் கதைக்கின்றீர்களா? நான் விடுமுறை எடுத்தது எப்படி பிழையாகும்? அவர்கள் சிறுவர்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கும் என்றும் சஹ்ராவின் பட்டத்தை கிழித்த சிமாக் நாளை அதே பிள்ளைக்கு உதவி செய்வான் என கூறினார். இந்த நிலையில் அதே குழுவில் உள்ள கோழிக்கடை மன்சூர் என்பவர் வாட்ஸ்அப் குழுவிற்கு வந்து, நான் கோழிக்கடை மன்சூர், உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள், காசு பிரச்சனைகளை இந்த குழுவில் பேச வேண்டாம். நாங்கள் 1000 பிரச்சனைகளில் இருக்கிறோம். நீங்கள் இவ்வாறு செய்தால் நான் பிரம்புடன் பாடசாலைக்கு வருவேன் என மிரட்டல் தொனியில் கருத்து தெரிவித்தார். உடனே அதில் கேலியாக பேசிய நபர் ஒருவர், இது அனைத்திற்கும் காரணம் சஹ்ரா மெல்லசலகூடம் சென்றதுதான். அவள் மாத்திரம் மல்லசலகூடம் செல்லாமல் இருந்திருந்தால் சிமாக் பட்டத்தை கிழித்திருக்க மாட்டார் என இந்த பிரச்சனையை திசை திருப்பும் முகமாக கருத்து தெரிவித்தார். இதற்கிடையில் மாணவன் சிமாக், நான் பட்டத்தை கிழிக்கவில்லை, நான் தொட்டு பார்த்தேன், அது கிழிந்து விட்டது, அதற்கே நீங்கள் இவ்வாறு எல்லாம் பேசுகிறீர்கள், சிறுவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என சஹ்ராவின் அம்மாவிடம் கேள்வி கேட்கின்றான். தந்த சிமாக்கதைக்கன் நூறு மகள்தே பட்டத்துறைக்கல்ல நான் தொட்டு பாட்டம் உடஞ்சிட்டு அது எனக்கு நீங்க எம்பட்டு கதை கதைக்கீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்கணும்னு தெரியவா? இதேவேளை முகப்புத்தகத்தில் கோழிக்கடை மன்சூருக்கு எச்சரிக்கை காணொளி ஒன்றை சிமாக்கின் பெரியப்பா வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது அந்த காணொளியும் வைரலாகி வருகின்றது. இந்த பிரச்சனையும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது.